ஹலோ ஜென்ஸீஸ், வெல்கம் டு அவர் சேனல் வெற்றி ஜெயி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேக்ஸ் கிளாஸ் 11 அண்ட் 12க்கான சிலபஸ் பற்றி பார்க்க போகிறோம். செட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அண்ட் ஈக்குவேஷன், சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ், பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன், பைனாமியல் தியரம், trigonometry, straight lines, circles, conic sections, intro to 3D geometry, limits, derivatives, statics and probability. And class 12 ல இருந்து relations, functions, inverse trigonometric functions and properties, matrices and derivatives, matrices and determinants, continuity and differentiability, applications of derivatives, indefinite integrals, definite integrals, area under curve, differential equation, vector algebra, three-dimensional geometry, probability, linear program. இதுல class 11 and 12 weightage பத்தி பார்க்க போலாம். weightage வந்து class 11 45% and class 12 55%. and paper format எப்படி இருக்கும்னா ஈஸியா 20% இருக்கும், டஃப்பா 30% இருக்கும், அண்ட் மீடியம் பெர்சன்டேஜ் ஆஃப் த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து 50% இருக்கும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்க்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கோன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ கொடுக்குற லெக்சரர் நோட்ஸ், உங்க டீச்சர் கொடுக்குற நோட்ஸை தெரவா படிங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ், புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸை சால்வ் பண்ண கத்துக்கோங்க. சால்வ் பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் இருக்கும் ஒவ்வொரு டாபிக்ல. அந்த மாடல்ஸ் வந்து நீங்க நிறைய மாடல்ஸ் கவர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற எக்ஸசைஸ நீங்க ட்ரை பண்ணீங்க. அது கூட சால்வ் பண்ண பிறகு நீங்க ரெஃபரன்ஸ் புக்கு போங்க. ரெஃபரன்ஸ் புக் தட் இஸ் ஆர்டி சர்மாவா இருக்கட்டும், சிங்கேஜ் புக்ஸா இருக்கட்டும், அரிஹன் சீரீஸா இருக்கட்டும், இந்த புக்ஸை நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்க பிவைக்யூஸ் போங்க. இது நீங்க வந்து ஓரளவுக்கு நீங்க பண்ண மட்டும்தான் உங்களுக்கு பிவைக்யூஸ் போனா ஈஸியா இருக்கும். இது எதுவுமே பண்ணாம நீங்க டைரக்டா சார் நோட்ஸ் கொடுத்துட்டாரு, நீங்க வந்து நான் வந்து இன்னைக்கு போய் ஃபர்ஸ்ட் நான் பிவைக்யூஸ் பண்றேன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. அப்புறம் உங்களுக்கு டென்ஷன் அதிகமாயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இதெல்லாம் முடிச்ச பிறகு நீங்க பிவைக்யூஸ் போங்க. பிவைக்யூஸ் எதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்ன்றது தெரிஞ்சுக்கலாம். பிவைக்யூஸ் வந்து பண்ணணுமான்னா ஆமா, நீங்க பண்ணி தான் தீரணும். ஏன்னா ஒரு 4-5 இயர்ஸ் நீங்க பிவைக்யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்டிஏ எப்படி கொஸ்டின் கேட்கறாங்கன்றது ஒரு ஐடியா வரும். அந்த ஐடியா வரும்போது அந்த கொஸ்டினை நீங்க ஈஸியா கிராக் பண்ணிக்கலாம். நிறைய கொஸ்டின்ஸ் சால்வ் பண்றதுக்கு நீங்க வந்து பழக்கம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க வந்து நிறைய கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ண உங்களோட கால்குலேஷன் ஸ்பீடுன்றது அதிகமாகும். இனிஷியல் டேஸ்ல ஒரு கொஸ்டினுக்கு நீங்க வந்து 10 to 12 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். அதே கொஸ்டின் நீங்க வந்து பண்ணும்போது ஒரு 7 to 9 மினிட்ஸ்லயே அந்த கொஸ்டினை நீங்க சால்வ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து கால்குலேஷன் ஸ்பீடுன்றது கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அட் த சேம் டைம் நீங்க வந்து இதெல்லாம் பண்ணும்போதே நீங்க ஒரு ஷார்ட் நோட்ஸ்ன்றத மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் கம்ப்ளீட் ஆன உடனேயோ இல்ல அந்த டாபிக் சொல்லும் போதே நீங்க வந்து அதுக்கான ஷார்ட் நோட்ஸ் நீங்க எழுதிக்கோங்க. ஏன்னா வந்து ஷார்ட் நோட்ஸ் இனிஷியல் டேஸ்ல இருந்து எழுதிக்கும் போது உங்களுக்கு வந்து லாஸ்ட்ல அந்த டென்ஷன் இருக்காது. ஸோ உங்களோட ஷார்ட் நோட்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே, அது ஒரு தடவை நீங்க ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஷார்ட் நோட்ஸ்ல நம்ம என்னென்ன எழுதணும், முதல்ல கீ பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபார்முலாஸ் எழுதிக்கோங்க. ஃபார்முலாஸ் அதுக்கப்புறம் என்ன ஷார்ட் கட்ஸ், ட்ரிக்ஸ் எல்லாம் உங்க டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்களோ அது அங்க நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கும் போது நீங்க வந்து பிஃபோர் உங்களோட வீக்கெண்ட் எக்ஸாம் எழுதும்போது நீங்க ஜஸ்ட் அதை ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே எக்ஸாம் போகும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்ச பிறகு உங்க ஸ்கூல்லயோ இல்ல நீங்க பிரைவேட்டா வீட்ல இருந்து படிக்கிற போது நீங்க வந்து வேற ஆன்லைன்ல நீங்க மாக் டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 25 கொஸ்டின்ஸ்ல நீங்க ஒரு 15 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க. மாக் டெஸ்ட்லயோ இல்ல ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ கொடுத்துற எக்ஸாம்ல. அந்த 15 கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு 9 கொஸ்டின்ஸ் ரைட் ஆச்சு, 6 கொஸ்டின்ஸ் ராங் ஆச்சு. அந்த 6 கொஸ்டின்ஸ் ஏன் ராங் ஆச்சு? நீங்க வந்து ஃபார்முலா ராங் பண்ணியிருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு கான்செப்ட் புரியலையா? இல்ல வந்து கொஸ்டினே புரியலையா? நீங்க எங்க வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்கன்றத நீங்க கீ பாயிண்ட்ஸா எழுதிக்கோங்க. மிச்ச 10 கொஸ்டின்ஸ் நீங்க உங்களால எதுக்கு அட்டெண்ட் பண்ண முடியல? உங்களுக்கு டைம் பத்தலையா? என்றத கூட நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸாம் நீங்க போக போக நீங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்க? ரிப்பீட்டடா ஒரே மிஸ்டேக் பண்றீங்களா? இல்ல அந்த மிஸ்டேக்ஸ வந்து நீங்க ஓவர் கம் பண்றீங்களா? இல்ல வேற ஏதாவது புது மிஸ்டேக் பண்றீங்களான்றது உங்களுக்கு புரியும். ஸோ இதெல்லாமே வந்து பேசிக் ஸ்டடியிங் ஸ்ட்ராட்டஜிஸ். இது நெக்ஸ்ட் டீடைல் வீடியோ ஒண்ணு பார்க்க போறோம். அந்த வீடியோல வந்து நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ற வீடியோல பிவைக்யூஸ் எப்படி குடுத்திருக்காங்க, அந்த ப்ரீவியஸ் இயர்ல அந்த கொஸ்டின்ஸ் எந்த டாபிக் எத்தனை கொஸ்டின்ஸ் குடுத்திருக்காங்கன்றத நம்ம டீடைல்டா பார்க்கலாம். அண்ட்
எக்ஸ்பெக்ட் 27ல வந்து எந்த டாபிக்ல இருந்து எத்தன கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அத எப்படி நம்ம பிரிப்பேர் பண்ணணும்ன்றத கூட கீ ஸ்ட்ராட்டஜிஸ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.